வணக்கம் மக்களே. விஜய் ஒரு கள்ள கிறிஸ்தவர். விஜய் ஒரு யூதாஸ், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் தான் இந்த விஜய் அப்படின்னு விஜய் மீது வன்மமான பேச்சு, விஷத்தை கைக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரு கடுமையான வார்த்தை பிரபயங்கள். ஏன் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டதை விமர்சித்து இந்த பதிவை போட்டிருக்காரு. ஏன் விஜய் முருகன் கோயில் போகக்கூடாதா? ஏன் போனால் என்ன கொலைக்குத்தமா? இல்லை அவரை தூக்கில் போட்டுருவாங்களா? ஏன் அவர் போகிறது தப்பான விஷயமா? அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியுடைய தலைவருங்க. போய் முருகனை தரிசித்தா என்ன தப்பு? முருகன் ஒரு தரிசிக்கப்படக்கூடாத ஒரு கடவுளா? நீங்கள் போலன்னா அதுக்காக உங்களுடைய தலைவர் தான் நெத்தியில் வச்ச அந்த விபூதியை அழித்தார். பட் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவர் ஒரு மத நம்பிக்கையுடைய மனிதர். அதனுடைய வெளிப்பாடாக தன்னுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் முருகனை வழிபடுறாங்க. ஸோ அதற்காக அவர் தேர்தல் முடிவுகள் இருக்குது, நல்லபடியாக தேர்தல் முடிவுகள் வரணும், வெற்றியை பெறணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலாக வேல் சாத்தி முருகனை போய் கும்பிட்றாரு. இது ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயமா? ஸோ என்ன மாதிரியான வார்த்தைகள் கேட்டால் நீங்கள் நாங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சி, பாஜகவுக்கு எதிராக பண்ணுறோம், அந்த கொள்கையை வச்சுருக்கோம், இந்த கொள்கையை வச்சுருக்கோன்னு கதை விடுறது. ஆனால் வாயை திறந்தால் வன்மம் விஷந்தான் வருது. நம்மளை தவிர எவனுமே வரக்கூடாது. எந்த ஒரு கட்சிக்காரனும் ஆட்சி அமைக்கக்கூடாது. எல்லாம் நம்ம தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் நம்ம தான் இருக்கணும், வேறு எவனுமே வரக்கூடாது. நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே. அதான் ஒருத்தன் செந்தில்வேல்னு ஒருத்தன் பேசினாலாம், அண்டா உங்களை படிக்க வச்சதே நாங்கள் தான்டா, உங்களுக்கு சோத்தில் உப்பு போட்டு திங்கிறீங்களா, உங்களுக்கு கம்ப்யூட்டரை கற்றுக் கொடுத்ததே நாங்கள் தான் பேசினால. இதுக்கு இந்த மாதிரி அவனை பேச வச்சதுக்கு யார் காரணம்? நம்ம தான். மாறி மாறி குத்துனோம்ல, திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு மாறி மாறி குத்துனோம்ல. இன்றைக்கி ஒருத்தனுக்கு மாற்றி குத்துனா அவங்களுக்கு கோவம் வருது பற்றிலாம். இன்றைக்கி ஒருத்தனுக்கு மாற்றி குத்திருக்கு தமிழ்நாடே, அதனால் அவங்களுக்கு கோவம் வருது. அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணன் வன்னியரசு என்ன பேசியிருக்காரு. விஜய் ஒரு கள்ள கிறிஸ்தவர் அப்படின்னு பேசி அது ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட பதிவாக போட்டிருக்காரு. தொல் திருமாவளவன்லாம் இதை எப்படி அனுமதிக்கிறார் அப்படின்னு தெரியல. தொல் திருமாவளவன் தடம் மாறி போயிட்டார். அவருடைய பானையில் 8 ஓட்டை விழுந்து போச்சு. 8 தொகுதியும் ஓட்டை க்ளீன் போல்ட்டு. நேற்றே அவர் அதை ஒத்துக்கிட்டார். என்னுடைய கட்சி தொண்டர்கள் சரியாக தொகுதி பணியாற்றலை, பிரச்சார பணியாற்றலை, தேர்தல் பணியாற்றலைன்னு நேற்று இப்போ வீடியோ போடுறாரு. இதான் முதல்ல தெரியுமா, எவனும் ஓட்டு போட மாட்டான் உங்களுக்கு. சாக போகிற நேரத்தில் சங்கராங்கிறது. செத்தாச்சு, சாக கூட போகல, செத்தாச்சு. செத்ததுக்கப்புறம் சங்கரான்னா திரும்ப ஓட்டு போட முடியும்? இன்னும் 5 வருஷம் அவ்வளோதான். நொண்டி அடித்து தான் கட்சியை காப்பாற்றணும். ஸோ இப்படி ஒரு மோசமான நிலையில் அண்ணன் வன்னியரசு வாயை திறந்து வன்மத்தை கக்கியிருக்காரு. அவர் என்ன பதிவில் போட்டிருக்காரு, அவருடைய ஃபேஸ்புக்கில் அவர் என்ன சொல்ல வர்றாரு, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அண்ணன் வன்னியரசு நான் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் ஏப்ரல் 28ஆம் தேதி தன்னுடைய முகநூலில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அந்த பதிவை பார்க்கும்போது ஒரு நாஸ்டியான பதிவு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு நாஸ்டியான பதிவு, அந்த மாதிரியான ஒரு மோசமான பதிவாகத்தான் நான் பார்க்குறேன். வெறுப்புடைய உச்சத்தை. அதாவது பாஜகவை பற்றி இவங்க சொல்லுவாங்க, பாஜக வெறுப்பு அரசியல் பண்ணுது அப்படிம்பாங்க. உடனே நான் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசி கமெண்ட்டில் நான் சங்கின்னு கழுவி ஊற்றிடாதீங்க. பாஜகவுக்கு எதிராக பேசினா சங்கி, திமுகவுக்கு எதிராக பேசினா சங்கி, எல்லாம் உங்களை அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், மடத்திக்கிட்டே இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு நல்லவங்க. நீங்கள் செய்கிற தப்பை ஒரு விஷயத்தை பேசினா சங்கி அப்படியே கமெண்ட்டில் கழுவி ஊற்றிடுவாங்க. ஸோ இந்த பதிவு ரொம்ப ஒரு மோசமான ஒரு வெறுப்பு அரசியலுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு. அந்த பதிவில் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு நான் படிக்கிறேன் பாருங்கள். பாஜகவின் ராஜா என்பவர் மூச்சுக்கு 300 முறை ஜோசப் விஜய் என முன்மொழிந்து கொண்டே இருந்தார். அதையே வேட்பாளராக தன்னை அறிவிக்கும் போது பெருமையோடு வழிமொழிந்தார். அதாவது சிறுபான்மை கிறிஸ்தவர்களின் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போகக்கூடாது என்னும் உத்தியை ஆக்டர் விஜய் அவர்களும் பாஜகவும் சேர்ந்து நடத்தியது இப்போது அம்பலமாகிறது. திருச்சி தேவாலயம் ஒன்றில் மண்டியிட்டு வணங்கியதும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளை குறிவைப்பதற்கான உத்தியாகவே அமைந்துள்ளது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த சில பாதிரிமார்கள் நடிகர் விஜய் அவர்களை நம்பி ஏமாந்துள்ளனர். இப்போது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அதிகாலை சென்று முருகப்பெருமானை வழிபட்டுள்ளார் நடிகர் ஜோசப் விஜய். ஜோசப் விஜய் முருகப்பெருமானை போய் பார்க்கப்படாதா? பார்த்தா குத்தமா? இயேசுநாதர் சிலுவையிலிருந்து இறங்கி ஜோசப் விஜயை தூக்கி போட்டு மிதிக்க போகிறாரா? என்னங்க பதிவு இதெல்லாம்? தேர்தலுக்கு முன்பு முருகப்பெருமான் கோவிலில் மண்டியிட்டிருந்தால் நம்பியிருந்த சில கிறிஸ்தவர்களும் வாக்களித்திருக்க மாட்டார்கள். இப்போது எந்த கிறிஸ்தவனுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்பதால் முருகனிடம் மண்டியிட்டுள்ளார் ஜோசப் விஜய்.
வாக்குகளை பிரிக்கவே ஆர்எஸ்எஸ் கும்பலால் இறக்கிவிடப்பட்டுள்ள யூதாஸ் இஸ்காரியத்து தான் விஜய் என்பதை இப்போதாவது கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வார்களா? யூதாஸ் இஸ்காரியத்தை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? பைபிளில் 4 வசனம் தெரிஞ்சால் இவர் என்ன பெரிய பிஷப் ஆகிட்டாரா? இல்லை எந்த மறைமாவட்ட பிஷப் அண்ணன் வன்னியரசுன்னு தெரியலையே. யூதாஸ் இஸ்காரியத்தும் விஜயும் ஒன்றா? யூதாஸ் இஸ்காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்தவர். இயேசுவை காட்டி இவர் யாரை காட்டி கொடுத்தாரு? ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வர்றாரு, மக்கள் இவருக்கு மாற்றி ஓட்டு போடுறாங்க. உங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும், திமுகக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கணும், வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டால் இப்படி வாயிலிருந்து விஷத்தை கக்குறது. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி முடிந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றுவதற்கு பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுவார்கள். மத்தேயு 24:24 அப்படிங்கிற ஒரு பைபிள் வசனத்தையும் மேற்கோள் காட்டுறாரு. கள்ள கிறிஸ்தவர் தான் விஜய் என்பதை தாண்டி சங் பரிவாரத்தின் கள்ள குழந்தை தான் என்பதையும் இனி நாடறியும். வன்னியரசு துணை பொதுச் செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 28/4/2026. என்ன மோசமான பதிவு! ஒருத்தன் கட்சி ஆரம்பித்தாலும் அவனை அடித்து ஒழிக்கிறீங்க. அவனுக்குன்னு ஒரு இந்த குத்துற அரசியலை என்னைக்கு விடுறீங்களோ அன்னைக்கு தான் விளங்கும். இல்லைன்னா இனிமேல் ஜெயிக்க மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. அது மாற்றம் இல்லை. இனிமேல் நீங்கள் திராவிட கட்சிகளை தொங்கு சதையாக மாறி போனது தான். உங்கள் தலைவரே நேற்று ஃபேஸ்புக்கில் முகநூல் நேரலையில் புலம்பி தள்ளிட்டார். வன்னியரசு அண்ணன் அவர்களே புலம்பி தள்ளிவிட்டார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்கள் கட்சியில் யாருமே வேலை பார்க்கல, யாருமே சரியாக களப்பணி ஆச்சலன்னு திரும்பவே புலம்புறாரு. புலம்பலுக்கு காரணம் என்ன? மக்கள் ஓட்டு போடலை. இதே வன்னியரசு அவர்களை பார்த்து நான் கேள்விக்கிறேன். வேங்கவேல் மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க, பெரும்பத்து மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. உங்கள் தலித் அரசியல் தோற்று போச்சு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் திமுக போய் தொங்கிட்டு தானே இருக்கிறீங்க. திமுக என்னைக்காவது மதித்து அண்ணன் திருமாவளவனை நடத்தியிருக்கா? சொல்லுங்கள். அண்ணன் திருமாவளவன் எவ்வளோ பெரிய ஒரு அரசியல்வாதி, ஒரு மிகப்பெரிய இயக்கத்துடைய தலைவர். அவர் என்னைக்காவது திமுக மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேசியிருக்கா? ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கார். திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறார். அவர் வெளியே வரணும்னு நினைச்சிட்டாருன்னா அவருடைய கட்சியை உடைச்சிருவாங்க. இதுதான் நிதர்சனம். இது எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய அளவில் ஆதி திராவிட மக்களுடைய வாக்குகளை கொத்த அள்ளியிருக்காங்க தாவேக்கா. அப்படி அள்ளிட்டு போவாங்கல்ல, ஒரு புதையல் கிடைச்சா எப்படி அள்ளிட்டு போவாங்க, அதே மாதிரி அள்ளிட்டாங்க உங்கள் ஓட்டுகளை. ஸோ இப்பொழுதாவது இந்த மாதிரியான விஷம பதிவுகளை, இந்த மாதிரி வாயிலிருந்து வன்மத்தை கொட்டக்கூடிய பதிவுகளை போடாதீங்க. உங்களுக்கு அறிவு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு மெச்சூர்டான ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பதிவு, விஜய் ஒரு கள்ள கிறிஸ்தவன், ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவாரத்துடைய ஒரு கள்ள குழந்தை அப்படிலாம் போடுறது எந்த அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய? சொல்லுங்கள். ஒரு கள்ள குழந்தை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கள்ள குழந்தைன்னா அதுக்கு என்ன அர்த்தங்க? அது உறவு முறையை கொச்சப்படுத்துறது கள்ள குழந்தை அப்படின்னா. ஸோ ரொம்ப மோசமாக வழி தவறி போயிட்டீங்க. மோசமான நிலையில் நிறைய கட்சிகள் போயிடுச்சு. இதுக்கு தான் சார்பு நிலைப்பாடு அப்படின்னு இருக்கணும், ஒரு சுயத்தோடு இருக்கணும். நீங்கள் திமுக கூட கூட்டணியில் இருக்க வேண்டியதுதான், அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. பட் ஆனால் உங்கள் சுயசார்பை திமுகவுக்காக மண்டிட்டு உங்கள் சுயசார்பை இழந்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் பேசாமல் என்னங்கிறது விடுதலை சிறுத்தைகள்லாம் திமுகவில் இணைந்துடலாம், திமுகவோட கட்சியை இணைச்சிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல பதிலடியை நாளைக்கு மக்கள் தேர்தல் முடிவை கொடுப்பாங்க. ஒரு மிகப்பெரிய முடிவை தேர்தல் முடிவில் விடுதலை சிறுத்தைகளும் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுப்பாங்க. அப்போதாவது நீங்கள் சுதாரிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இன்னும் மோசமான நிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் போயிடும். ஸோ இந்த மாதிரியான பதிவுகள்லாம் தயவுசெய்து போடாதீங்க. ஒரு கட்சி வருது அப்படின்னா அந்த கட்சி வரட்டும், விட்டுருங்க. அந்த கட்சி அவங்க தேர்தல் அரசியலில் போட்டு ஜெயிங்க. அதுதான் ஒரு நல்ல கட்சிக்கு, ஒரு நல்ல தலைவருக்கு இலக்கணம். அதான் அழகு. அதை விட்டுட்டு மாறாக இன்னொருத்தர் கூட தொடர்புபடுத்தி அப்படி இப்படிலாம் பேசுறது, கள்ள குழந்தை, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள கிறிஸ்தவர், இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சுகள்? ரொம்ப ஒரு அசிங்கமாக இருக்குது. உங்களுடைய பதிவு ரசிக்கக்கூடியதாக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.